வித் லவ். இந்த படத்தோட கதை என்ன? படத்துல ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கல்யாணம் ஆகாம இருக்கு, வீட்டுல பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அக்கா ஒரு பொண்ணை உனக்கு பாத்திருக்கேன், காஃபி ஷாப்ல போய் பேசி உனக்கு ஓகேனா ஓகே பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அங்க போய் பார்த்தா படத்தோட ஹீரோயின் நம்ம தலைவன் ஸ்கூல் படிச்சிருப்பாப்ல, அந்த ஸ்கூல் ஜூனியர் பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்பதான் தெரிய வருது, இவருக்கு ஸ்கூல்ல ஒரு லவ் இருந்திருக்கு, அந்த அம்மாவுக்கும் ஒரு ஸ்கூல்ல ஒரு லவ் இருந்திருக்கு, ரெண்டு பேர் ப்ரொபோஸ் பண்ணாத நிலைமையில இருந்திருக்கு. அப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க, நம்ம இது வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணாத காதல நம்ம எக்ஸுகளை தேடி கண்டுபிடிச்சு நம்ம ப்ரொபோஸ் பண்ணி அந்த ஆசையை தீர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பயணத்தின் போது நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில எப்படி காதல் பூக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்டர்டைன்மெண்டாவும் என்கேஜ்மெண்டாவும் கொண்டு போன விதம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த படத்தோட குரூவை பத்தி சொல்லியே ஆகணும். நம்ம இந்த படத்தோட ஹீரோ அபிஷன், நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வச்சு பாத்தீங்களா, அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அந்த படத்துல 2 சீன் வந்தாலும் மனுஷன் அழுக வச்சுட்டு போயிருவாப்ல. நான் கூட அழுக மூஞ்சி பையன் தான் நினைச்சேன். ஆனா இந்த படத்துல என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், மனுஷன் பிச்சு உதறிட்டு போயிட்டே இருக்காப்ல. அதுக்கு அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் அனஸ்வரா ராஜன். பாக்க அவங்க டெடி பேர் மாதிரி அழகா இருந்தாலும் சரி, என்னத்த பெருசா கிழிச்சிட போறாங்க அப்படின்னு நினைச்சா, படம் லாஸ்ட் வரைக்கும் ஒரு என்கேஜ்மெண்டா கொண்டு போன விதம் சூப்பராகவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா வரவரும் இருக்கட்டும், நம்ம ஹீரோவோட அக்கா கேரக்டர் இருக்கட்டும், உண்மையிலே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல நம்ம சசிகுமார் அவர்கள் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு, அது உண்மையிலே சூப்பரா இருக்கும். நானும் வழக்கம் போல காதல் படம் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி கொண்டு போய் எப்படியா முடிச்சிருவாங்க நினைச்சேன். கடைசியிலையும் கொண்டு போய் காமெடியை திணிச்சு முடிச்சாங்க பாத்தீங்களா, உண்மையிலே அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல். இந்த படத்தை மதன்கிற ஒரு டெபியூட் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க 2 பேரும் இவங்களோட எக்ஸுகளை சந்திக்கிற காட்சிகள் உண்மையிலேங்க அவ்வளவு லவ்லியா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. உண்மையில இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கலாலும் சரி, ஓடிடியில பார்த்து தயவு செஞ்சு கண்டுகளிங்க. தரமான படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.